விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவித்தொகை உடனே வழங்கிட வேண்டும். AAY ரேஷன் கார்டு வழங்கிட வேண்டும். 100 நாள் வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வாழ்வாதாரம் இல்லாமல் தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளை ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியாளர் அலுவலக வளாகத்தில் விண்ணப்பித்து காத்திருக்கும் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் உதவித்தொகை உடனே வழங்க வேண்டும். அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் ரேஷன் கார்டு, 100 நாள் வேலை வழங்க வேண்டும். காமப்படங்களில் குறைந்தபட்ச வாழ்வாதாரமாக விளங்கிய 100 நாள் வேலை திட்டமும் இப்போது இல்லை. மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு அந்தியோதயா அன்ன யோஜனா ரேஷன் கார்டு மூலம் 35 கிலோ அரிசி வாங்கி சட்டப்படியான உணவு பாதுகாப்பு பெரும்பாலான மாற்றுத்திறனாளி குடும்பங்களுக்கு வழங்கப்படவில்லை. மேலும் ரூபாய் 2014 உதவித்தொகை கேட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் சுமார் 500 பேர் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் மாதம் 2000 ரூபாய் காண உதவித்தொகை கேட்டு காத்திருக்கிறார்கள். இதேபோன்று 6 வட்டாட்சியர் அலுவலகங்களிலும் ரூபாய் 1500 மாத உதவித்தொகை கேட்டு ஓராண்டிற்கும் மேலாக ஆயிரக்கணக்கானோர் வாழ்வாதாரம் எழுதி காத்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ்நாடு முழுவதும் வாழ்வாதாரம் இன்றி தவிக்கும் மாற்றுத்திறனாளிகளை அந்தந்த மாவட்ட ஆட்சித் தலைவர்களிடம் ஒப்படைப்பது என மாநில குழு முடிவு செய்யப்பட்டதன்படி கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அதற்கான போராட்டம் நடைபெற்றது. மாவட்ட தலைவர் முகமது ஃபிரோஸ்தான், மாவட்ட செயலாளர்கள் முருகேசன், அருள் குமரேசன், மாநில குழு உறுப்பினர், மாவட்ட வட்ட நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டனர். அப்படின்னு சொன்னால் இதில் ஒன்றும் பெரிய புள்ளி விவரங்கள் அவங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. கொடுத்த அடையாள அட்டை 40% மேலே இருந்தால் அவங்க உதவித்தொகைக்கு தகுதியானவங்க. அந்த உதவித்தொகை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கோரிக்கை. ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி ஒரு போராட்டத்தை அறிவிச்சிருந்தோம். அப்போ இந்த மாதிரி தேர்தல் வருது, இந்த நேரத்தில் நாங்கள் பணத்தை ஒதுக்கி உங்களுக்கு கொடுக்குறதுல சிரமம் இருக்குது, அதனால நாங்கள் பட்ஜெட்டில் ஒதுக்கி தான் நாங்கள் தரணும், அதனால் பட்ஜெட்டுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வரும், நீங்கள் போராட்டத்தை ஒத்தி வைங்கன்னு கேட்டாங்க. அதனால் பாராளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த போராட்டத்தை ஒத்தி வச்சோம். ஆனால் அதுக்கு பிறகு அரசாங்கம் இதன் மீது உரிய கவனம் செலுத்தி இருந்தால் இதுக்குள்ளே அந்த தொகையை கொடுத்துருக்கலாம். சமூக நீதியை பேசக்கூடிய அரசாங்கம் இதை விட வேறு யாருக்கு நீதி வழங்கப் போகிறது? சமூகத்தில் மிகவும் ஒடுக்கப்பட்ட, எந்தவித ஆதரவுமற்ற, இங்கே ஒரு சகோதரி பேசினாரே, ஒரு வாடகை வீடு எடுப்பது என்றால் கூட மாற்றுத்திறனாளி புறக்கணிக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட கொடுமையை அனுபவித்து கொண்டிருக்கிற இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை கிடைக்க வேண்டும். நம்முடைய மாவட்டத்தில் ராஜாவூர் பக்கத்தில் ஒரு குழந்தை, 3 வயசு குழந்தை, அந்த ஜோசுவாங்கிற ஒரு குழந்தை மாற்றுத்திறனாளி, அது வந்து எல்டின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்மையிலே எம்ஆர் அந்த குழந்தை, அதனால் எழுந்து உட்கார முடியாது, புறணிக்கிட்டே போகும். அதுதான் அந்த குழந்தையோட மூமெண்ட்டு. அந்த குழந்தைய அடையாளப்படுத்துறதுல டாக்டர்கள் அலட்சியம் காட்டுறாங்க. மருத்துவர்கள் மருத்துவ சான்று வழங்குறதுல மிகப்பெரிய மோசடி இருக்குது. அவங்களுக்கு இந்த உதவித்தொகை கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே மாற்றுத்திறனாளிகளுக்கான அந்த ஊனத்தினுடைய அளவை வந்து ரொம்ப குறைச்சி எழுதுறாங்க. இதன் மூலமாக ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் இங்கே வந்திருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் 100% பாதிப்பு, கால் முழுமையாக செயல்படாது. இங்கே பலர் வந்திருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் 60% போட்டிருக்காங்க. அவங்கெல்லாம் எப்படி அவங்க ஒரு 2000 ரூபாய்க்கு மேலே உதவிக்காக மட்டும் இல்லை, அவங்களோட உண்மையான ஊனம் என்னங்கிறது தெரிஞ்சாதான் அவங்களுக்கான உபகரணங்கள், அவங்களுக்குண்டான வாகனம், இது உட்பட எல்லா வசதிகளும் செய்ய முடியும். அப்படி News One தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.